காணாம போன நகை இங்க எப்படி? ஒருவேளை நாராயண வேலையா இருக்குமோ? அத்தை, அத ஒரு நிமிஷம் கொடுங்க, பாத்துட்டு தரேன். சூப்பரா இருக்கே இந்த ஆரம். இந்த நகை சூப்பரா இருக்கு அத்தை. ஆமாக்கா, ஓல்டு ஃபேஷனா இருந்தாலும் டிசைன் சூப்பரா இருக்கு. இது சாமுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஜெயந்தி, ஒரு நிமிஷம் நகையை கொடுங்கக்கா. இதோட செட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு வாங்களேன், நான் பார்க்கணும். செட்டு எதுவும் இல்லம்மா, இந்த நகை மட்டும்தான். சரி, இந்த நகை எவ்வளவு போகும்னு சொல்லுங்க, நானே வாங்கிக்கிறேன். சாரி மேடம், இது விற்கிறது இல்ல, வேற ஒரு கஸ்டமரோடது. இது எவ்வளவு மதிப்பு போகுன்னு கொடுத்துட்டு போயிருக்காங்கம்மா. இவ்வளவு நாள் நாராயணன் தான் நகையை திருடி வச்சிருக்கான்னு நினைச்சோம். ஆனா இப்ப யாரோ புதுசா இருக்காங்களே. அவங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது தெரியுமா? ஃபோன் நம்பர் எதுவும் தெரியாது மேடம், ஆனா அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க பேர் கூட காவியா. யாரு காவியா? காவியா ரிசிப்ட் வாங்கிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வரும்போது நான் வேணா ஃபோன் நம்பர் வாங்கிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி, இந்த மாதிரி வேற ஏதாவது டிசைன்ஸ் இருக்கா? வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன். இல்ல மேடம், இந்த மாதிரி டிசைன்ல யாரும் பண்றது இல்லை மேடம். ரொம்ப பழைய காலத்து நகை. நான் வேணா ஆசாரி கிட்ட சொல்லி இந்த மாதிரியே பண்ணி தர சொல்லட்டுங்களா? இல்ல பரவாயில்ல. பத்மா, நீ நகையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வந்துடுறேன். வாங்க, கிட்ட போய் பாருங்க. அம்மா ஏன் இவ்ளோ யோசிக்கிறாங்க? என்னாச்சு? அந்த டிசைன் நல்லா இருக்கலக்கா. ஜெயந்தி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பழைய காலத்து நகை. அம்மா, இப்போ லிஃப்ட்ல வந்தது மோகன் தானா? அவன் எதுக்கு இங்க வந்தான்? அவன் எதுக்கு ஒளியணும்? அண்ணி ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். அந்த கல்லு வச்ச செட்டு கூட ரொம்ப அழகா இருக்கு. டிசைன் சூப்பரா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. மேடம் சொல்லுங்க மேடம். இந்த கடைக்கு வருவாங்கலாம் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆவாங்கல்ல? ரெக்கார்ட் ஆவாங்க மேடம். நான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க முடியுமா? சாரி மேடம், பார்க்க முடியாது. சார், நான் உங்க கடையோட கஸ்டமர் சார். மேடம், கடைக்காரவங்களை தவிர மற்றவங்க ஃபுட்டேஜை காட்டவும் முடியாது, காட்டவும் மாட்டோம் மேடம். சார், ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா கேட்குறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சாரி மேடம், நாங்கள் ஃபுட்டேஜை காட்டக்கூடாது சொன்னால் புரிஞ்சுக்கோங்க மேடம். ஓனருக்கு தெரிஞ்சால் திட்டுவார் மேடம். பிரபு, என்ன பிரபு? இவங்க சார். சார், சின்ன வயசுல நான் மிஸ் பண்ண ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் உங்க கடைக்கு வந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க. நான் பார்க்கறதுக்குள்ள போயிட்டாங்க. ஒரு தடவை நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சிங்கன்னா நான் பார்த்தது அவங்க தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவேன். ப்ளீஸ் சார். ஆமா, நீங்க அன்னபூர்ணிமா கூட வந்தவங்கல்ல? ஆமா சார். பிரபு சார், அவங்க என்ன ஃபுட்டேஜ் பார்க்கணுமோ அதை காட்டு. சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல.
என்னாச்சு அண்ணம்மா? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க யாருக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இல்ல அண்ணம்மா, பார்த்துட்டு இருக்காங்க. சரி, முடிச்ச உடனே சொல்லு, நம்ம உடனே கிளம்பலாம். சரிங்க அண்ணம்மா. என்னங்க பவர் கட் ஆயிடுச்சு? ஆமாம் மேடம். பேக்கப் ஏதாவது இருக்கா? இருக்கு மேடம், அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. மோகன் வீட்ல இருந்தா கண்டிப்பா ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்தது அவன் இல்லைன்னு ஆயிடும். ஒருவேளை இந்த ராஸ்கல் இங்க இல்லைன்னா டெஃபினட்டா அவனாதான் இருக்கும். எங்கேயும் இல்ல. அவன் தான் அங்க வந்திருக்கான். ஆனா அவன் எதுக்கு ஜுவல்லரி ஷாப்புக்கு வரணும்? எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன், அது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவங்க பேர் கூட காவ்யா. நான் நேராவே விஷயத்துக்கு வரேன். காணாம போனது பரம்பரை நகை மட்டும் தானா, இல்ல எங்க நகையுமா? அக்கா, அந்த டிசைன் நல்லா இருந்துச்சுல? ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத ஏன் விக்க போறாங்கன்னா தெரியல. பாவம், அவங்களுக்கு என்ன கஷ்டமோ. என்ன மாப்ள, அல்வாலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எங்க வாங்குனீங்க? வாங்குனதா? வீட்ல பண்ணுனது அத்த. அதுவும் நானே என் கையால செஞ்சது. ஸ்பெஷல் அல்வா. அம்மா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எனக்கு ஸ்வீட் அவ்வளவா பிடிக்காதுப்பா. என்னம்மா, வீட்டுக்கு பெரியவங்க நீங்க. நீங்க ஒரு ஸ்வீட்டாவது எடுத்து சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். நல்லா இருக்குப்பா. தேங்க்ஸ்மா. மாப்ள, இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. மாப்ள, தரமா பண்ணிருக்கீங்க. பாத்தியா என் மாப்பிளையோட கை பக்குவத்தை? இந்த மாதிரி மாப்பிள செத்தாலும் கிடைக்காது. அக்கா, செத்தா எப்படிக்கா கிடைப்பாங்க? ஜோக் ஜோக். மாப்பிள நல்லா பண்ணிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நல்லா சமைக்கிற மாப்பிள கிடைச்சா நீ எவ்வளவுதான் சூப்பரா சமைச்சாலும் அவங்களுக்கு திருப்தியே இருக்காது. அத்தை, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். தப்புன்னா நீங்களே சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க மாப்ள. எங்க கல்யாணத்துக்காக தானே பத்மாவுக்கு நகை வாங்க போனீங்க. என்னையோ இல்ல எங்க அம்மாவையோ ஒரு வார்த்தை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்களா? மூச்சுக்கு 300 தடவை மாப்பிள மாப்பிளன்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு கூட இது தோணல அத்தை? எல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான். உங்க பேச்சில் இருக்க அன்பு மரியாதையும் செயல்ல இல்லையே அத்தை.
என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தான் எப்பவும் முக்கியம். உங்களுக்கு தான் இந்த வீட்ல முதல் மரியாதை. நகை வாங்க போறதுக்கு யார் யார் போகணும், எப்ப போகணும்னு எல்லாமே சூர்யா தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் உங்ககிட்டயும் சொல்லிருப்பான்னு நினைச்சேன். என்னத்த நீங்க குழந்தை மாதிரி பேசுறீங்க? உங்களை கேட்டா வேற யாரையோ கையை காட்டுறீங்க. தப்பாயிடுச்சு, சாரி மாப்ள. யாருக்கு பொறுப்பும் அனுபவமும் அதிகமா இருக்கோ அவங்க கிட்ட இந்த பொறுப்பை எங்க அத்தை ஒப்படைச்சிருக்கணும். பொறுப்பே இல்லாதவங்க கிட்ட ஒப்படைச்சா இப்படிதான் நடக்கும். யாருக்கு? என் பையனுக்கு பொறுப்பு இல்லையா? அவனுக்கு பொறுப்பு இருக்கிறதுனால தான் பர்ச்சேஸ் முடிஞ்ச கையோட லீலாவை பத்திரமா டிராயிங் கிளாஸ்ல கொண்டு போய் விட்டுருக்கான். உங்க புள்ள மாதிரி ஊர் சுத்த போல. உன் பையன்தான் எப்ப பார்த்தாலும் அண்ணமா அண்ணமான்னு அத்தைக்கு நல்ல ஐஸ் வச்சு யாரையும் கிட்ட நெருங்க விடாம பண்ணிட்டானே. அப்புறம் எப்படி சந்திர கிட்ட சொல்லுவாங்க? முதல்ல சூர்யா வந்த உடனே மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. அவன் என்ன தப்பு பண்ணா? அவளா யாருக்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது. அம்மா, எத்தனை தடவை அண்ணம்மா சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? இந்த விஷயத்த இதோட விடுறீங்களா? சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்காதீங்க. மாப்பிள்ள, கவனக்குறைவுனால தப்பு நடந்து போச்சு. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்ன மருமகனா தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாம். ஒரு மனுஷனா மதிச்சாலே போதும். மாப்பிள்ள மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா இப்படி சொல்லிருப்பாரு. அடுத்து அவங்கள நம்பி இருந்தா இப்படிதான். எல்லாம் என் தலையெழுத்து. நீங்க பேசுறத கேக்குறது ஏன் தலையெழுத்து. என்னத்த பண்ண முடியும்? நாங்க ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு வந்தது இவனுக்கு எப்படி தெரியும்? சோ நான் அங்க பார்த்தது இவனை தான். யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு இப்படி ஒரு கேம் ஆடுறான். சம்திங் ராங். இது உனக்கு சோதனை காலம். யார் ரூபத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ மனிதத்தன்மையை இழக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அண்ணம்மா, சொல்லுப்பா. என்னாச்சு அண்ணம்மா? ஒன்றும் இல்லை சூர்யா. இல்ல அண்ணம்மா, நான் உங்களை ஜுவல்லரி ஷாப்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல சாதாரணமா இருந்த நீங்க சடனா எதையோ பார்த்து டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட்லெஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. கேட்டதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நானும் வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு விட்டுட்டேன். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். சூர்யா, எனக்கு ஒண்ணுன்னா இந்த வீட்ல உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? இன்னைக்கு நான் கடையில பார்த்த ஒரு நகை வீட்ல காணாம போன நம்ம பரம்பரை நகை சூர்யா. அசல் அப்படியே இருந்தது. அதே மாதிரி இருந்துச்சா? மாதிரி இல்ல, அதுதான். பெட்டியிலிருந்து அடிக்கடி எடுத்து பார்த்தது இல்லையே தவிர, ஆனா அந்த டிசைன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு மனசுல நல்லா பதிஞ்சிருந்தது. ஒரு குண்டுமணி கூட மாறாம அது அப்படியே இருக்கு. அது சூரிய வம்சத்தோட நகைதான்னு என்னால அடிச்சு சொல்ல முடியும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த அந்த நகையை நான் கடையில பார்த்த உடனே டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அத எப்படி சொல்றதுன்னு ஒரே குழப்பமாயிடுச்சு. என்கிட்ட மட்டுமாவது தனியா சொல்லிருக்கலாமே. இல்ல சூர்யா, சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அது நம்ம ஃபேமிலியோடதுங்கிறதுக்கு நம்ம கிட்ட இப்ப எந்த ப்ரூஃபுமே இல்ல. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நம்ம வீட்ல காணாம போன நகை யார் மூலமா அங்க வந்துச்சு? யார் எடுத்திருப்பாங்க? எனக்கு அதை நினைச்சாதான் ரொம்ப யோசனையாவே இருக்கு. பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா?
வேண்டாம்ப்பா. யாரோ ஒரு பொண்ணு வந்துதான் நகையை கொடுத்ததா கடைக்காரர் சொன்னாரு. அந்த பொண்ணு திரும்ப கடைக்கு வந்தா தகவல் சொல்றேன்னு சொல்லிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அதுவும் இல்லாம பத்மா கல்யாணம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப போலீஸ் கிட்ட போனா பேப்பர் மீடியான்னு நம்ம குடும்பத்தோட பேர் தான் கெட்டு போகும். அதனால வேண்டாம். சரிங்க அண்ணம்மா. இவன் இங்க என்ன பண்றான்? பிரதர், இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, சும்மாதான். யூர் அ லயர். கன்னிங். மார்னிங்ல இருந்து ஏதோ நீ பிளான் பண்ற. ஆனா என்னன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. பேபி, தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்காத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நானும் அதே தான் சொல்றேன். ஒழுங்கா இந்த வீட்ல இருந்து ஓடி போயிடு. நீ எவ்வளவு கேவலமான ஆளுன்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்காக அம்மா ரூமை ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், நீ பணத்துக்காக மட்டும் பத்மா அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கல. வேற ஏதோ பிளான் இருக்கு. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சில் அமெரிக்கன் பேபி. பிரெயினை ரொம்ப யூஸ் பண்ணாத. நானே சொல்றேன். இவங்க கொடுக்கிற துக்கடா பணத்துக்காக பத்மாவை கல்யாணம் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த குடும்பத்தோட மொத்த சொத்தையும் ஆட்டே போட்டு பவர்ல நான் உட்காரணும். பத்மா கழுத்துல என்னைக்கு தாலி கட்டறனோ அன்னைக்கு இருக்கு இந்த மொத்த குடும்பத்துக்கும். அப்படியா? நீயே உண்மையை ஒத்துக்கிட்டல, ரொம்ப தேங்க்ஸ். இது இப்படியே போய் எங்க அம்மா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? போய் சொல்ல வேண்டியதானே? என்ன அமெரிக்கன் மேடம், ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போய் சொல்லுங்க மேடம். இத போய் சொன்னா உன்னதான் லூசுன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு உட்கார்ந்து ஸ்கெட்ச் போட்டு நாங்க உள்ள வருவோமா? ஒண்ணுமே இல்லாம சர்வசாதாரணமா இவங்க நல்லது பண்ணி ஹீரோயின் ஆயிடுவாங்களாம். நல்ல கதையா இருக்குமா? ஏய், என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டதான் போற. அன்னைக்கு இருக்கு உனக்கு. ஐயோ அம்மானு கதறுவல, அத நான் பார்த்து ரசிக்கிறப்போ இத உனக்கு ஞாபகப்படுத்துறேன். என்ன மங்கம்மா சபதமா? எங்க அம்மாவே நான் மதிக்க மாட்டேன். போவியா? இவன் ஒரிஜினல் டிரைவராகவே மாறிட்டான் போல. ஏய், எனக்கு தெரியும் அமெரிக்கன் பேபி, நான் இங்க வந்தா நீ என்ன ஃபாலோ பண்ணி வருவேன்னு. உள்ள என்ன சொன்ன? என்ன நீ மாட்டி விடுவியா? இவன் தாடியை பிச்சு உள்ள கொண்டு போய் நிறுத்தினு வையே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல தேவையே இல்லை. இவன் ஜெயிலுக்கு போவான், இல்ல இவன் அப்பா வந்து இவனை தூக்கிட்டு போவான். அதுவும் இந்த குடும்பத்தை நாரடிச்சிட்டு. அப்புறம் நீ அப்புறம்
பத்மாவை கல்யாணம் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸி தான். இந்த மிரட்டுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு பத்மா அண்ணியோட லைஃப் தான் முக்கியம். நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, போய் சொல்லுன்னு. அதையும் பண்ண மாட்டேங்கிற. ஏன்னா உன் சைடு ரொம்ப வீக்கு, யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் நான் உன்னோட வீடியோவெல்லாம் காமிப்பேன்.